கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் ஆர்க் டிவி மூலம் அந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஒரு விஷயம் அவருடைய வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாய் உங்கள் மத்தியில கடந்து வரும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளின் மாலை வேலைக்காய் மக்கள் நின்றி தகப்பனே, நம்முடைய வார்த்தையை ஆவலோடு நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் 60 100 பலன் தரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதனால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்னன்னா, நாளை தினத்துக்காக கவலைப்படாதங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும். அப்போ அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நம்ம நாளைக்காக இன்னும் இது வேணும் அது வேணும் அப்படி எப்படி எல்லாரும் நாளைக்காக தான் சேர்த்து வைக்கும் அப்படி. ஆனா நாளைய தினத்துக்காக நம்ம கவலைப்பட வேண்டாமா? யாரு அதை தேவையை சந்திப்பாராம்? தேவன் நாளை தினத்துக்காக நமக்கு நாளைய தினம் நம்ம போஷிக்க கவலைப்படுது. அவ்வளவுதான், அது உண்மை. சரி, அப்ப என்னன்னு பார்த்தாங்கன்னா, இதுக்கு முந்தின வருஷம் முதல்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். சரியா? வேத வசனம் போய் சொல்லாது, அது உண்மையை பேசுகிற ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை. சரியா? ஜீவ வார்த்தை. 33ஆம் வசனத்துல பார்த்திருக்கு, 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் சாலமன் ராஜா முதலா இப்படிப்பட்டதை உடுத்ததில்லை. நல்ல உடைய தருவாரு, நல்ல ஆகாரத்தை தருவாரு. நமக்கு வேண்டியதை நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல முழு நம்பிக்கை விசுவாசத்தை வச்சா நடக்கும். உண்மை அதுதான். நம்ம நாளைக்கு வேணுமே நாளைக்கு வேணுமே நாளைக்கு வேணுமே நாளைக்கு வேணுமேனா நம்ம கவலைப்பட்டுட்டே தான் இருக்கணும். அந்த தேவையும் சந்திக்கப்படாது, நம்ம பாஞ்சையும் நிறைவேற்றப்படாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படி நீங்க சொல்லுங்க, சொல்லி பாருங்களேன், அதுல ஒரு மகிமை விளங்கும். சரியா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் யார் நாடி தேடுறாங்களா? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். சரியா? நீங்க உங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கிடுங்க. உங்க அம்மா அப்பா